கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசமானது அமைதலுள்ள ஜீவனம். தேசத்தின் ராஜாக்கள் அமைதலை விரும்புகிறவர்களாயிருக்க வேண்டும். தேசத்தின் அதிகாரிகள் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இவர்கள் உண்மை உள்ளவர்களாய் நீதி செய்தவர்களாய் இருப்பார்களே ஆனால் மாத்திரம்தான் தேசம் அமைதலாயிருக்கும். அநேக நேரங்களிலே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், என்னுடைய கம்பெனியில் நல்ல சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தடையில்லாமல் சம்பளம் வருது, நான் எதிர்பார்க்கிறதை விட நல்ல சம்பளம் வருகிறது, ஆகவே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இது தாராளம் போதும் என்று அநேக நேரங்களிலே நாம் நினைத்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், ஒரு நொடி பொழுது தேசம் அந்த சூழ்நிலையை விட்டு மாறுமையானால், பொருளாதாரத்திலே மாறுமையானால், சமாதானத்திலே மாறுமையானால், நாம் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அதை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரிதான், தேசம் அமைதலை இழந்துச்சு அப்படின்னா, தேசம் சமாதானத்தை இழந்துச்சு அப்படின்னா, பொருளாதார சூழ்நிலையை இழந்துச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அதை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தேசம் அமைதல் உள்ளதாக இருந்தால்தான், தேசம் சமாதானத்தோடு கூட இருந்தால்தான் நம்முடைய குடும்பம் சமாதானமாயிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் சமாதானமான ஜீவனம் பண்ண முடியும். ஆகவே தேசத்திற்காக ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். என் பிள்ளைக்கு படிப்பு கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்க, எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுங்க, எனக்கு நல்ல இன்னும் ப்ரமோஷனை கொடுங்க, மற்றவர்களை காட்டில் நான் அதிகமாக வாங்கணும், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நல்லது ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது நல்லது. ஹல்லேலூயா. அதற்கு எல்லாவற்றிற்கும் ஆணித்தரம் தேசம் ஆணித்தரமாக இருக்கிறது. ஆகவே தேசத்திலே அமைதலான சூழ்நிலை இருக்குமே ஆனால் நம்முடைய சந்ததியும் அமைதலாய் இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், தேசத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடம். ஹல்லேலூயா. ஆகவே அதனுடைய சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம்? 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், இது ஆங்கிலேயர் கையிலே இருக்குமே ஆனால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், சுதந்திரம் பெற்றது நல்லது என்று சொல்லுவார்கள். இல்லை என்று ஒவ்வொரு ஆளும் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். ஹல்லேலூயா. இயேசு தேசத்தில் இருப்பாரானால் அங்கு சமாதானம் உண்டு, இயேசு தேசத்திலே ஆளுகை செய்வாரானால் அங்கே சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. வேற விடுதலை பெற்றது எங்க விடுதலை பெற வேண்டும் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலை அவசியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு மெய்யான விடுதலை தேவை. அது தேசத்திற்கு ஒரு மெய்யான விடுதலை தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மெய்யான விடுதலை தேவை. அந்த மெய்யான விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த விடுதலையை தேசம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஊழல், எல்லாவற்றிலும் போதை, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட கொஞ்ச பேரின் நிமித்தமாக தேசம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதினாலே, என்னை போல உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதினாலே, நம்மை போல அநேகர் இந்திய தேசத்தில் இருக்கிறதினாலே தேசம் இன்னும் அமைதலை கண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேசத்தில் இல்லை என்றால் இன்னும் தேசமானது இன்னும் அலங்கோலமான காரியத்திற்குள்ளாய் சென்றுவிடும். ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறது தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவன் யார் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே அவர்கள் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேசத்திற்காக உபவாசம் இருக்கிறார்கள். ஆகவே தான் தேசம் இன்றும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுதான் மெய்யான விடுதலையை தேசத்திலே கொடுக்க முடியும். ஆகவே தேசத்தினுடைய விடுதலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதுதான் மெய்யான விடுதலை. அதுதான் முதலாவது விடுதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தை தேவன் பொறுப்பெடுத்து அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஆகவேதான் தேசம் இம்மட்டும் எவ்வளவோ நெருக்கங்களின் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம்.
நம்முடைய தேசம் ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பின்பதாக இயேசுவை அறியவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 52வது வருடத்திலே தேவனுடைய ராஜ்யம் இந்திய தேசத்திலே பிரசங்கிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்று அறியாதவர்கள் சொல்லுவாங்க, மதம் மாற்றுறதுக்காக ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, வெளியே இருந்து வந்தார்கள், வந்து இந்திய தேசத்திலே மதம் மாற்றினார்கள் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த தோமா, ஹல்லேலூயா, முதல் முறையாக இந்தியாவிலே கிறிஸ்துவுக்கு பின் 52வது வருடத்திலே அவர் கேரளாவிலே வருகிறார். ஹல்லேலூயா. இந்தியாவினுடைய முதல் ஆலயம் கேரளாவில் உள்ள பாலூரிலே கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. தமிழகத்தினுடைய முதல் ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவிதாங்கோடு மாவட்டத்தில் என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டது. யார் கட்டினது? தோமா அவர்கள் கட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த தேவ மனிதன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினவர். ஹல்லேலூயா. இப்போ அதற்கு பின்பதாய் வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் உள்ள வளங்களை சுருட்டத்தான் வந்தாங்களே தவிர அவர்கள் இந்தியாவிலே மிஷினரிகளை ஏற்படுத்த வரவில்லை. அநேக மிஷினரிகள் இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்கிறதற்கு அந்த சுருட்ட வந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யலை. ஊழியம் செய்ய வேண்டும் என்று பொருத்தனை பண்ணி மற்ற தேசங்களிலிருந்து வந்தவர்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரை குறித்து அதிகமாய் பேச ஆரம்பித்தார்கள். தேசமானது மூட நம்பிக்கையை விட்டு என்ன ஆயிற்றது, வெளியே வர ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேசத்திலே வரும் பொழுதுதான் அந்த தேசத்தில் என்ன உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. அந்த விடுதலை எப்போ தொடங்கினது? நம்முடைய இந்திய தேசத்திலே விடுதலை எப்போ தொடங்கினது? முதலாவது விடுதலை தோமா எப்பொழுது இந்திய தேசத்திற்கு வந்தாரோ அங்கே முதலாவது விடுதலை தொடங்கினது. ஹல்லேலூயா. கேரளா பகுதியில் உள்ள பெரிய ராஜ குடும்பத்தில் உள்ள அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டதினாலே அவர்கள் அந்த ராஜ குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டார்கள். ஆனால் அநேகர் தேவனுக்காய் மரித்த அநேக ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று அறிந்து விடுதலை பெற்ற அநேகர்கள் யார் உண்டு? அன்று தோமா நாட்களிலே, அன்று தோமா வந்து அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, அவர் வந்த பொழுது அநேகர் சுவிசேஷத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் அன்று முதல் இன்று வரை தேசத்திலே அநேக தடைகள் இருந்தாலும் இந்த ஊழியம் ஒரு நாளும் தடைபடவில்லை. இந்த ஊழியம் யாராலும் தடை பண்ணவும் முடியாது. நீங்கள் நினைக்கலாம், தோமா வந்த உடனே அங்கே ஒரு ஸ்பீக்கர்லாம் வச்சு ஏசி ரூமை போட்டு அவருக்கு கொடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்களாங்க? ஹல்லேலூயா. அவருக்கு முதலாவது எதிர்ப்பு, மரண பயம், தங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய சூழ்நிலையே ரொம்ப மோசம். ஆனாலும் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கைகளையும் கால்களையும் தொட்டு பார்த்த அந்த விசுவாசம், ஹல்லேலூயா, என் இயேசு ஜீவனோடு உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற சாட்சி, ஹல்லேலூயா, அவருடைய மரண பயத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. அவருடைய மரண பயத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த துளைக்கப்பட்ட அந்த கையிலே நம்ம கையிட்டு பார்க்கவில்லை, அந்த விழாவிலே நம்ம கையை போட்டு பார்க்கல. ஹல்லேலூயா. ஆனால் தோமா மாத்திரம்தான் அந்த விழாவிலே கையை போட்டு பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த ஓட்டை இடப்பட்ட அந்த கரத்திலே தன்னுடைய விரலை இட்டு பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று அவருக்குள்ளாய் எழும்பின அந்த விசுவாசம், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், எந்த தடைகளையும் அவர் எதிர்நோக்க அது உதவி செய்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முகமுகமாய் தேவனோடு கூட இருந்த தேவ மனிதன், மரித்த பின்பு உயிரோடு எழுந்த தேவனோடு பேசின தேவ மனிதன். ஹல்லேலூயா. முதல் முறையாக நம்முடைய இந்திய தேசத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அநேக அடிமைத்தனங்கள் மாறினது. ஹல்லேலூயா. உண்மையான விடுதலை உண்டான நாள் அன்று. ஹல்லேலூயா. அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அநேக ஜனங்கள் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை இன்று வரையிலும் அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் சபையானது யார் வந்தாலும் சபையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய தேவன் நம்முடைய கரத்தில் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்யும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தோமா இந்திய தேசத்திற்கு வரும்போது எனக்கு எப்படி இருக்கு?
சந்தோஷமா இருக்கு. மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆனால் நான் தோமாவா எழும்புறத என்னுடைய குடும்பம் என்ன பண்றதில்ல, விரும்புறதில்ல, நானே விரும்புறதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதானே சொல்றீங்க? யாராவது ஒரு ஆளு விடுதலை கொடுக்க வரணும், யாராவது ஒரு ஆள் கம்பெனியில் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி நிக்கணும். அடுத்த மாசம் சம்பளம் ஏத்துறதுக்காக ஒரு ஆள் முன்னாடி நின்று பேசணும். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் முன்னாடி நிக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த மாசம் அவனை டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க, எனக்கு சம்பளம் எப்படி வரும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுதானே இப்ப உலக வழக்கம். ஹல்லேலூயா. ஆனால் அதை தோமா அன்னைக்கு பார்த்திருந்தாருன்னா, ஹல்லேலூயா, இந்த இந்திய தேசம் இன்னும் இருளிலே அடிமைப்பட்டு கொண்டு கிடக்கும். ஹல்லேலூயா. நம்ம யாராவது ஒரு ஆள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நான் என்ன பண்ணணும்? நான் ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரித்துக் கொள்ளணும். யாராவது ஒருவர் எனக்காக ஓடணும், யாராவது ஒருவர் எனக்காக வேலை செய்யணும், யாராவது ஒருவர் எனக்காக பரிந்து பேசணும். ஆனா நான் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, போர்வை போத்திட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்காய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. என் மூலமாய், உங்கள் மூலமாய் தேவனுடைய நாம மகிமையடையும்படியாய் தேவன் இந்த பூமியிலே முன்குறித்து உங்களையும் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்க்கிறதற்காக அல்ல, ஹல்லேலூயா, மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல, நாம் மற்றவர்களை தேவனை நோக்கி பார்க்க வைக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஊழியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்தது உங்களோடு அது முடிந்து போகிறதற்கு தேவன் உங்களை நியமிக்கவில்லை. இந்த தேசத்திலே உங்களை கொண்டு இன்னொருவர் ரட்சிக்கப்பட தேவன் விரும்புகிறார். உங்களை கொண்டு யாரோ ஒருவர் ஒரு விடுதலை பெற தேவன் விரும்புகிறார். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், நாங்க சொன்ன பொண்ணு அவங்க ஒண்ணு கேட்டுருவாங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். இந்த மரணத்துக்கு பின்பதா இன்னொரு ஜீவன் உண்டு. ஒண்ணு பரலோகத்துக்கு போனோம், இல்லைன்னா நரகத்துக்கு போனோம். அந்த அழியாத நரகத்துல அக்கினி அவியாமலும் புழு. ஹல்லேலூயா. நரகத்துல என்ன இருக்கு? அக்கினி அவியாமலும் புழு. ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப இருதயத்துல கவனமா இருக்கணும். இப்போ இந்த வசனம் ஒரு தேவ மனிதனுடைய இருதயத்துல ரொம்ப அதிகமா இருக்க வேண்டிய வசனம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் உண்டு, அவர் மூலமாகத்தான் விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் இந்த தேசத்திலே என்னை வைத்திருக்கிறார். இந்த தேசத்தை போல விஸ்தாரமாக நல்ல ஃப்ரீயாக ஊழியம் செய்ய எந்த தேசமும் கிடையாது. நீங்கள் பிறந்து வளர்ந்த இந்திய தேசத்திலே போய் நீங்க ஊழியம் செய்ய முடியாது. அதைவிட தேவன் இந்த தேசத்தை உங்களுடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த தேசம் ஒரு விடுதலையை காண தேவன் நம்மை கொண்டு வாஞ்சிக்கிறார். ஆகவேதான் இந்த தேசத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவிற்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த ஆத்துமாவிற்காக பரிதவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், உனக்குள்ள விசுவாசத்தை நீ பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை நீ பற்றி கொண்டிரு, மற்றவர்களுக்கு நீ முன்மாதிரியாய் சாட்சியாய் நீ நில்லு, என்னுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய வருகைக்கு பின்பதாய் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு முன்னாடி தெரியாது அப்படின்னு யாரும் பேச முடியாது. ஹல்லேலூயா. யாரும் பேச முடியாது. நான் அறிந்தேன், நான் அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், நான் ஆண்டவர் அப்புறம் ஏற்றுக்கொள்ளலாம், நான் இருந்தேன் அப்படின்ற தேவனிடத்தில் யாரும் பேச முடியாது. அப்பொழுது தேவன் நியாயாதிபதியாய் வந்து நிற்கிறவர். இப்போது கிருபையின் காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே உணர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவனை நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். மிக முக்கியம். பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும், சுவிசேஷத்தினாலே ஜீவனும் அழியாமையும் அங்கே உண்டாயிருக்கிறது. வாசிங்க.
அதை அறிவிக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் பிரசங்கியராய் மாற்றி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாய் வைத்திருக்கிறார், சிலருக்கு போதகராய் வைத்திருக்கிறார், மூப்பராய் வைத்திருக்கிறார், உடன் ஊழியராய் வைத்திருக்கிறார். அதன் நிமித்தம் இந்த ஊழியம் செய்கிறதுனால் வருகிற சகல பாடுகளை நான் உற்சாகமாய் அனுபவிக்கிறேன். ஏனென்றால் அது அழிவில்லாதது. ஆகிலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். 2 தீமோத்தேயு 1:12 வசனத்தில் நம்ம வாசிக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை பறித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். அழியாமை என்ன, ஜீவன் என்ன என்று வெளிப்படுத்துகிறது தான் சுவிசேஷம். ஆகவே அந்த சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, இதை நான் பிரசங்கிக்கிறேன், இதற்காக நான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அப்போஸ்தலனாக, சில பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், மூப்பர்னு சொல்லலாம், போதகர்னு சொல்லலாம், விசுவாசின்னு சொல்லலாம், அது என்ன பேராக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய ஒரே நோக்கம் என்ன, இந்த அழிவில்லாத சுவிசேஷத்தை இந்த எல்லாருக்கும் நான் அறிவிக்க நான் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிமித்தமாய் வருகிற பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அநேகருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு வெட்கமா இருக்கும், ஜெபிக்கிறது ஒரு வெட்கமா இருக்கும். ஜெபம் பண்ணுங்க பிரதர், வெட்கம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, வெட்கம். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ. விசுவாசிக்குள்ள பார்க்கும்போது என்ன வருது? முதலாவது பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி எங்களை பார்க்க வைத்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எங்களை சந்திக்க வைத்ததற்காய் நன்றி. ஏன் வாயிலிருந்து வர மாட்டேங்குது? அது ஒரு வெட்கம். ஜெபிக்கணும்னா வெட்கம். ஹல்லேலூயா. வெட்கப்பட வேண்டிய காரியத்துக்கு ஒண்ணு என்ன பண்றதில்ல, ஜனங்கள் வெட்கப்படுறதில்லை. எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ அதற்காய் நாம் வெட்கப்பட வேண்டும். எது தேவனுக்கு பிரியமுள்ள காரியமோ அதை வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க போராட்டங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நின்னாலும் பவுல் சொல்றாரு, இதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவரும் நான் பிரசங்கிக்கிறவரும் இன்னார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இங்க நான் வெட்கப்படலாம், ஆனால் பரலோகத்துல என் தகப்பனுக்கு முன்பதாய் நான் வெட்கப்பட்டு நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகிமை பொருந்தினவராய் அவர் தூதர்களோடு கூட எக்கால துணியோடு கூட ஹல்லேலூயா மனுஷகுமாரன் இந்த பூமியில வெளிப்படும் பொழுது ஹல்லேலூயா அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க விரும்புகிறார். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் யார் ஒருவர் வெட்கப்படுகிறார்களோ அப்பொழுது ஆண்டவர் சொல்றது என்ன, பிதாவினுடைய சமூகத்துல அவர்களை குறித்தும் நான் வெட்கப்படுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து ஏன் உங்களுக்கு வெட்கம் இருக்கு? வேதத்தை எடுக்கிறதுக்கு ஏன் வெட்கம் வருது? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை இன்னார் என்று சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே வெட்கம் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நமக்குள்ள என்ன வராது? வெட்கம் வராது. ஹல்லேலூயா. நான் தேவனை இன்னார் என்று சரியாக அறியவில்லை, ஆகவே எனக்குள்ளாய் வெட்கம் வருகிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் எதை குறித்தும் நான் கவலைப்படவில்லை. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் எந்த பாடுகள் எந்த வேதனைகள் வந்தாலும் அதை நான் சந்தோஷமாய் வெட்கப்படாமல் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னார் என்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிசாசுகளும் அவரை அறிந்தன. ஹல்லேலூயா. வசனம் நேரம் இல்லாத நான் சொல்றேன். பிசாசுகள் அவரை அறிந்தன. குஷ்டரோகி அவனை அறிந்திருந்தார். இயேசுவை குஷ்டரோகி அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அறிந்திருக்கிறார்கள். பேதுரு அறிந்திருந்தார். பேதுரு எப்படி அறிந்திருந்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும்போது பேதுரு சொன்னாரு, நீர்
தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருந்தார். ஆகவே அவர் தேவனுக்காய் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. பேதுரு எப்படி அறிந்திருந்தார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவராலே நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருந்தார். அதான் அவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம்? ஹல்லேலூயா. நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள், ஹல்லேலூயா, அழிவில்லாத ஜீவ வசனங்கள், பரலோகத்திற்குரிய வசனங்கள் உம்மிடத்தில் மாத்திரம்தானே இருக்குது. உம்மிடத்துல மாத்திரம்தானே இருக்குது. உம்மை விட்டுட்டு நாங்க எங்க போவோம்? நான் எந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும்? சமாதானம் உம்மிடத்துல தானே இருக்கு. நித்திய ஜீவன் உம்மிடத்துல தானே இருக்கு. நித்திய வாழ்வு உம்மிடத்துல தானே இருக்கு. இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதம் உம்மிடத்துல தானே இருக்கு. அதை பேதுரு அறிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிசாசை துரத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகும் பொழுது பிசாசு சொன்னது, தேவனே நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் யார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீர் யாரு? தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசு அறிந்திருந்தது. அது சொல்லுது, நீர் காலம் வருவதற்கு முன்பதாக நீர் எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர்? நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். நீர் யாரு? தேவனுடைய பரிசுத்தர். ஏனென்றால் பிசாசு தெரியும், நான் பாவமானவன், நான் அசுத்தத்தில் இருக்கிறவன். ஏனென்றால் எனக்கு முன்பதாய் நிற்கிறவரோ அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரு, அவருக்கு முன்பதாய் என்னால் நிற்க முடியாது. ஆகவேதான் பிசாசு சாட்சி கொடுத்தது, அது அறிந்ததை சாட்சி கொடுத்தது, இவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. 4 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுகிறது. எப்படி? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அதை குறித்து பிசாசு சாட்சி கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குஷ்டரோகி சாட்சி கொடுத்தான், ஆண்டவரை பார்த்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. குஷ்டரோகி என்ன சாட்சி கொடுத்தான்? இவராலே எல்லாம் ஆகும். அவன் குஷ்டரோகி இயேசுவை எப்படி அறிந்திருந்தான்? இவரால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. குஷ்டரோகி அறிந்திருந்த விதம் என்ன? இவர் நினைத்தாருன்னா எதையும் செய்து முடிக்க இவராலே முடியும் என்று குஷ்டரோகி அவன் நினைத்தான். ஹல்லேலூயா. அவன் இருதயத்திலே விசுவாசித்தான். ஆகவே அவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரிடத்திலே போய் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு அவசியம். குஷ்டரோகி அறிந்த அறிவு ரொம்ப ரொம்ப உண்மையிலே அந்த விசுவாசம், நம்ம அதை தியானிக்கும் பொழுது முடியும் அப்படின்னு நாம் விசுவாசித்தான் பாருங்க. அந்த விசுவாசம் இந்த தேவ பிள்ளைகளிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி விசுவாசித்தான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் என்ன இல்லை பாத்திரவான் அல்ல. நீர் எந்த இடத்துல நிற்கிறீரோ அந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் இங்கே சொஸ்தமாவான். அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இவர் சர்வ வல்லமையுடைய தேவன். இவர் யாரு? சர்வ வல்லமையுடைய தேவன். இந்த தேவன் நான் பேசினால் அவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அதிகாரத்திற்கு கீழே எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான். ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் என்ன இல்லை பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் வந்தோடனே மேலே போயிடாதுங்க. ஹல்லேலூயா. அதிகாரம் வந்த உடனே மேலே போயிடாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல உங்கள்ட்ட தாழ்த்துங்க. அவன் சொன்னான், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, ஆனாலும் நான் உம்மை நம்பி நிற்கிறேன். இந்த ஜனங்கள் அப்படி சொல்லுவதில்லை. பணம் வந்த உடனே எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு வாஸ்தா இருக்கு. அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனா அவன் சொன்னான், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் நான் தகுதி உடையவன் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை. நீ என்னிடத்துல பேசுறதுக்கு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை. நீர் பரிசுத்தர், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் என்னிடத்துல வர எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை. நீர் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் இங்கே சொஸ்தமாவான். நீங்கள் எப்படியாய் தேவனை அறிந்திருக்கிறீர்களோ
அப்படியாய் தேவனை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள், அப்படியாய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீர்கள். பவுல் அப்படியாய் அவரை அறிந்திருந்தார். இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், குஷ்டரோகி அறிந்ததை விட, ஹல்லேலூயா, நூற்றுக்கு அதிபதி அறிந்ததை விட, ஹல்லேலூயா, இந்த ஜனங்கள் அனுபவித்ததை விட பவுல் இன்னுமாய் அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவருக்காய் ஜீவனையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு தூரம் அறிகிறோமோ அவ்வளவு தூரமாய் இயேசுவுக்கு நாம் சாட்சி கொடுப்போம். எவ்வளவு தூரம் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் மற்றவர்களுக்கு நாம் சாட்சி கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் மார்க் 8:38 சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து நீங்க என்ன பண்ணாதுங்க, வெட்கப்படவே படாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து ஜீவனோடு எழும்பினதற்கு பின்பதாய் முதல் கொண்டு இன்று வரையிலும் ஆண்டவருக்காய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் தன்னுடைய ஜீவனை இழந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், ஹல்லேலூயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவருக்காய் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனுடைய கண்ணுக்கு முன்னாடியே பிள்ளை எரியும் பொழுது எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கு கண்களுக்கு முன்பதாக தகப்பன் எரியும் பொழுது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்துதான் தேவன் நம்மை ரட்சித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் விலைக்கிரயம் என்ன என்று நமக்கு தெரியாததினால, அதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாததினால சுவிசேஷத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அன்று ஒரு ஜீவன் மரிக்கவில்லை என்றால், அன்று நமக்காக இந்திய தேசத்திலே ஒரு ஜனம் எழும்பவில்லை என்றால், இன்றும் நாம் ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்களாய் நாம் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க வந்த யாரும் வீடு கட்டல்ல, வசதி வாய்ப்போடு வாழல்ல, எல்லாரும் தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கென்று இழந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்களுடைய மானம், மரியாதைகள், அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று இழந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தனாலே தான் இன்று தேசம் தேவனை அறிந்த தேசமாயிருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நாம் தேவனை அறியும்படியாக தேவன் தேசத்திலே நம்மை வைத்திருக்கிறதுடைய நோக்கம், ஒரே நோக்கம், இந்த சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்ன வேதம் சொல்கிறது? ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இருக்கிறது? ஒரு புதிய வாழ்க்கை இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதினாலே தான் இன்று நாம் தேவனுடைய சமூகத்திலே கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் பாட்டு பாடுறோம், சந்தோஷம். ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபை நமக்காய் தேவன் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, மிக சுவிசேஷம் அறிவிக்கிறது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மைக்க பிடிச்சிட்டு பேசுறது இல்லைங்க சுவிசேஷம். இது சுவிசேஷமே அல்ல. ஹல்லேலூயா. இது சுவிசேஷமே அல்ல, இது சுவிசேஷத்துக்கு அனுப்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அதை செய்ய தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் என் மூலமாய் பிரசங்கிக்கப்பட தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். ஜனங்கள் அழிவில்லாத ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஜீவன் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பரலோகம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. இதை ஒரு ஜனம் அறிந்திருக்க வேண்டும். அதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தேவன் சபையிலே நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சுயத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் அன்று தேவனுக்காய் எழும்பின தேவ பிள்ளைகள் தங்களுடைய சுயத்தை மாத்திரம் பார்த்திருப்போம் இருந்தார்களே, ஆனால் இன்று நானும் இருளிலே அடிமைப்பட்டவனாய் நான் இருந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எவ்வளவோ தேவனுக்கென்று செய்தார்கள். நான் கர்த்தருக்காய் எதை நான் செய்ய போகிறேன்? ஹல்லேலூயா. யாரை நான் விடுதலையாக்க போகிறேன்? ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதனுடைய கடமை. அவன் ஏற்றுக்கொள்கிறானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ
அதை தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை சிறு பிள்ளையை போல என்ன பண்ணணுமா? ஏற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான். சிறு பிள்ளைக்கு என்ன தெரியாது? ஹல்லேலூயா. சொன்னதை நம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்டு அதன்படி விசுவாசிக்கிறியா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. சின்ன பிள்ளைய எங்க கூப்பிட்டாலும் அது போகும். ஹல்லேலூயா. வான்னா அது என்ன ஆகும்? வரும். இப்ப ஜெர்சன் ஊருக்கு போயிருந்தான். ஊருக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க எங்கெங்க போகணுமோ அங்க போகிற இடத்துக்கெல்லாம் இவனை என்ன பண்ணிடுவாங்க? கூட்டிட்டு போவாங்க. அவங்க கோயில் குளம்னா என்ன பண்ணிடுவாங்க? இவங்கள கூட்டிட்டு போவாங்க. ஆனால் இவர் வளர்ந்து வருகிற பொழுது, தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது, அவன் தேவனுக்குள் நிலைத்தவனாய் மாற நாம் அவர்களை என்ன பண்ண வேண்டும்? வழிகாட்ட வேண்டியது நம்முடைய அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது அவன் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறவனாய் ஒரு மனிதன் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவன் தேவனை மட்டும் ஆராதிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிற நியாயாதிபதி. அவர் நியாயம் தீர்ப்பார் ஒரு நாள். ஹல்லேலூயா. அவர் யாரு? நான் என்னுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் எனக்கு கொடுப்பார். என் பிள்ளைக்கு போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் குடும்பத்திற்கு போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாதது அவர்களுடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நியாய தீர்ப்புக்கு நான் தப்பி நிற்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நியாய தீர்ப்புக்கு தப்பி நிற்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். உங்களுடைய பெற்றோர் யாராவது நீங்க குடிக்கணும், நீங்க மோசமா இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? தவறான வழிக்கு போகணும்னு உங்க பெற்றோர் யாராவது விரும்பி இருப்பார்களா? இல்ல. ஹல்லேலூயா. எந்த பெற்றோரும் அதை விரும்புறதில்ல. எந்த பெற்றோரும் தவறான வழியில தன்னுடைய பிள்ளையை பாதையை நடத்த அவர்கள் விரும்புறதில்ல. ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது அவன் குடிக்கு அடிமை ஆகிறான், பாவத்திற்கு அடிமை ஆகிறான். அது யாருடைய தவறு? அது யாருடைய தவறு? பெற்றோருடைய தவறா? இல்ல. ஹல்லேலூயா. நன்மை எது தீமை எது என்கிற அறிகிற அறிவை தேவன் உனக்கு கொடுத்ததற்கு பின்பதாக உன் பெற்றோரும் உனக்கு காரணம் அல்ல, உன் போதகரும் உனக்கு காரணம் அல்ல, உன் கணவனும் உன் மனைவியும் உனக்கு காரணம் அல்ல. தேவன் உனக்கு நன்மை எது தீமை எது என்பதை உன்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்க கொடுக்கப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 2 கனி இருந்தது. ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர்கள் புசித்தார்கள். இன்று முதல் நன்மை எது தீமை எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். விசுவாசிக்காத ஆத்துமாவே நரகத்துல போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை எது தீமை எது என்பதை தேவன் என்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் கேம்புகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய விழுந்த கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடித்துக்கொள்ள. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து முடித்துக் கொள்வோம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்கும்போது சாந்தமா கேளுங்க. நீங்கள் பிரசங்கிக்கும் போது சாந்தமா கேளுங்க. ஏனென்றால் சாந்தமா பிரசங்கிங்க. ஏனென்றால் பிசாசானவன் அநேகரை கண்ணிலே விழ தள்ளி அவர்கள் என்ன பண்ணி வைத்திருக்கிறானாம்? ஹல்லேலூயா. அவனுடைய இச்சையின்படி நாம் செய்யும்படியாக என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அநேக ஜனங்களுடைய கண்களை என்ன பண்ணியிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய ஒரு கூட்ட ஜனங்கள் பிடிக்கப்பட்டு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். கேம்பில் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. அது விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையை காண்பீர்கள். அல்லேலூயா. மெய்யான ஒரு விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதை உங்கள் மூலமாய் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களானால் அவர் உங்கள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. உங்களை அவர் உயர்ந்த ஸ்தலத்திலே அடைக்கலமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிரதிபலன் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை குறித்து நீங்கள் அநேகரால் என்ன பண்ணப்படுவீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நீங்க பகைக்கப்படுவீங்க. உண்மைதான். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அழிவில்லாத அந்த வாழ்க்கையில உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவத்தில் உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். ஆகவே பரலோகத்தை நோக்கி பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 78வது விடுதலை அல்ல. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற விடுதலை ஒவ்வொரு நாளும் விடுதலை தான். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு அநேகரை விடுதலை கொடுக்க தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, ஏசப்பா உங்களை விடுவிப்பார். ஏசப்பா உங்களுக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுப்பார். பாவத்தை விட்டு உங்களை விட்டு விலக்குவார். இயேசுவே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபம். பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு. நீ எச்சரிக்கையா இரு, மனம் திரும்புன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது சுவிசேஷம். இதை அறிவித்து விட்டு போங்க. கர்த்தர் அவனிடத்திலே கிரியை நடப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அப்படியே எழுப்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஓ ரபா ரஷகரதி அந்தரபோ ரதியலரைபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை எடுத்து நான் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்தும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஹல்லேலூயா எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த ஐயோ என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டாம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்மேல் விழுந்த கடமை ஹல்லேலூயா நான் உற்சாகமாய் செய்யாவிட்டாலும் ஹல்லேலூயா உக்கிரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உற்சாகமாய் செய்யாவிட்டாலும் அந்த உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி வாசலண்டையிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதுங்க. என்னத்தை பேசுவோம்னு பயப்படாதுங்க. அந்த இடத்துல என்ன ஒப்பு கொடுக்கும் போது எதை குறித்து பேசுவோம்னு பயப்படாதுங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களோடு கூட இருக்கிறவர் வல்லமையின் ஆவியானவர். உங்களோடு கூட இருக்கிறவர் போதித்து நடத்துகிற ஆவியானவர். உங்களை நடத்துகிறவர் அவர். ஆகவே என்னத்தை பேசுவோன்னு பயப்படாதுங்க. என்ன ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். நீங்க என்ன பேச வேண்டுமோ அது உங்களுக்கு அந்த வேளையிலே அருளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேளையிலே அது அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் இருந்து பேசுவார். நீங்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி பரலோகத்திற்கு நேராய் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, என்னால் என்ற ஊழியத்தை செய்வாப்பா, உமக்கென்று நான் அநேகரை விடுதலைக்குள்ளாய் வழி நடத்தும்படியாய் என்னால் என்ற இந்த ஊழியத்தை நான் செய்வேன் தகப்பனே. இந்த நேரத்தில் என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. இந்த நேரத்தில் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க. அன்று மறுதலித்த பேதுருதான் தேவனுக்காய் ஜீவனை கொடுத்தார். அன்று சந்தேகப்பட்ட தோமாதான் தேவனுக்காய் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எம்மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல ஹல்லேலூயா நம்முடைய அவிசுவாசத்தை காண்கிற தகப்பன், நம்முடைய பலவீனத்தை கண்ட தகப்பன், இந்த வேளையில் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு ஆத்துமாவை இந்த வருடத்துல ஒரு ஆத்துமாவை நான் விடுதலைக்கு நேராய் நடத்துவேன் அப்பா. அப்பா சுவிசேஷன் ஒரு ஆத்துமாவுக்கு அறிவிப்பேன் அப்பா. அப்பா உம்முடைய அண்டையில் நான் கொண்டு சேர்ப்பேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டாப்பா. அவரிடத்துல சொல்லுங்க, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். உம்முடைய நாமத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். தைரியமாய் பிரசங்கிப்பேன், தைரியமாய் அறிவிப்பேன். நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க.
இருக்கிறீங்க. நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஆவியானவர் என்னை நடத்துகிறீங்க. முடிவு பரியந்தம் என்னோடு கூட இருக்கிறீங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சுவிசேஷ ஊழியத்தை என்னை கொண்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்லுங்க. என்னை கொண்டு செய்யுங்கப்பா. என்னை கொண்டு செய்யுங்கப்பா. என்னை தருகிறேன். என்னை தருகிறேன். தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன். படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன். தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன். படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருமாற்று. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை எல்லாம் தகப்பன் அறிந்திருக்கிறாரு. ஒப்பு கொடுத்த யாவரோடும் ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துவாரு. தைரியமாய் சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்க. அநேகரை விடுதலைக்குள்ளாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.